பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நமக்கு மகிழ்ச்சியான நாள் தான் என்றால் இயேசுவோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை சற்று கவனிங்க. 147 சங்கீதம் 11 வசனத்தில், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். உண்மையாவா? ஆண்டவர் உங்களுக்கு மேல பிரிய வைக்கணுமா? ஆண்டவர் நம்ம மேல பிரிய வைத்தா எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? நான் உண்மையில பிரியமா இருக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? யார் மேல பிரியமா இருப்பாரு? வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படணுமா. ஆண்டவருக்கு ஒருத்த பயம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவருக்கு ஒருத்த பயம் இருந்தா பாவத்தை விட்டு விலகிடுவீங்க. பாவ காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. என் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் எப்படி இந்த பாவத்தை செய்கிறது என்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே வந்துவிடும். பாருங்க, யோசேப்பு கர்த்தரை குறித்த பயமுள்ளவராய் இருந்தபடியினால் வாலிப வயசில் ஒரு பெரிய சோதனை வருகிறது. என் தேவனுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை நான் எப்படி செய்வதென்று பாவத்திற்கு விலகி ஓடினான். அதுதான் உண்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்க இந்த நாளில் நீங்க கடந்து செல்லுகிற பாதையில பாவ சோதனை வரலாம். சாத்தான் சில பாவ கண்ணிகளை வைக்கலாம். நீங்க சொல்லுங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவள், இதற்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க மேல பிரியம் வைப்பார், உங்களை அதிகமாய் நேசிப்பார். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணுமா? காத்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உடனே காரியம் நடந்துட்டா நமக்கு சந்தோஷம். வேலைக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறீங்களா? ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கிறீங்களா? ஒரு நன்மைக்காய் காத்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க, அவர் நடத்துவார், வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நம்பி காத்திருங்க, உங்க மேல் ஆண்டவர் பிரியமாய் இருப்பார். அதனால, ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து உமக்கு காத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க மேல பிரியம் வைத்து ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உமக்கு பயப்படுகிற பயம் எப்போது எங்களுக்குள் இருக்கணும்ப்பா, எனக்குள் இருக்கணும். ஆண்டவரே, பாவத்திற்கு விலகி ஓடணும், பரிசுத்தமா என்னை காத்து கொள்ளணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் அல்லவா? இவர்கள் காத்திருக்கிற காரியத்தில் இன்னைக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.